ஈரானின் புதிய உச்ச தலைவருக்கு நடந்தது என்ன? டொனால்ட் ட்ரம்ப் போரை முடிவுக்கு கொண்டு வருவேன் என்றது அரசியல் நாடகமா? தொடர்ந்தும் பாலஸ்தீன மக்களுக்கு இழைக்கப்படும் அநீதிக்கு பதில் என்ன? தொடர்ந்து பேசலாம். இது ஆயுதம். இதன் ஒரு சொல் கொல்லும், ஒரு சொல் வெல்லும். கடந்த 20 ஆண்டுகளாக இலங்கை மற்றும் தென்னிந்திய கேட்டரிங் துறையில் முன்னணி மற்றும் முன்னோடி நிறுவனமாக திகழ்ந்து தனது தன்னிகரற்ற சேவையின் மூலம் மக்களின் நன்மதிப்பையும் நம்பிக்கையும் பெற்ற ரூபீஸ் கேட்டரிங் நிறுவனம் தற்போது வென்யூ சோர்சிங், கேட்டரிங், டெக்கரேஷன் என முற்றுமுழுதான ஈவென்ட் பிளானிங் சேவையினை வழங்குகின்றது. உங்களது நிகழ்வுகள் எதுவானாலும் rubiescatering.co.uk. உங்களது நிகழ்வுகள் எதுவானாலும் தங்கமான பொழுதாக மாற்றிட rubiescatering.co.uk. இன்றைய போர் சூழல் பதற்ற நிலைமை டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய கருத்தால் கொஞ்சம் ஓய்வுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்தாலும் கூட பிறகு அடுத்தடுத்த கட்ட நகர்வுகள் அதற்கு எதிரான நகர்வுகளாகவே இருந்ததை காணக்கூடிய மாதிரி இருக்கின்றது. குறிப்பாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பேசுகின்ற பொழுது ஈரானுடைய அனைத்து இலக்குகளையும் நாங்கள் தகர்த்து விட்டோம், இனி வருங்காலங்களில் போர் நிறைவுக்கு வரும் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டில் பேசியிருந்தார். அவருடைய உரை மிகப்பெரிய அளவில் ஒரு பேசுபொருளாக மாறியிருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஈரானை ஒன்றுமில்லாமல் ஆக்குவோம் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டில் அவர் பேசினதை காணக்கூடிய மாதிரியே இருக்கின்றது. ஆகவே இந்த கோர்மூஸ் நீரிணை தொடர்பான நிலைப்பாட்டில் மேற்கத்திய நாடுகள், குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளுக்கு தான் இந்த கோர்மூஸ் நீரை தேவைப்படுகின்றது. எங்களுக்கு இந்த கோர்மூஸ் நீரிணை சம்பந்தமான எந்த ஒரு வியாபார நடவடிக்கைகளும் தேவையற்றது என்கின்ற பொருள்பட டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பேசியிருந்தார். ஆகவே இந்த கோர்மூஸ் நீரிணையால் ஏற்படுற சிக்கல்களுக்கு ஐரோப்பிய நாடுகள் அல்லது மேற்கத்திய நாடுகள் தான் பொறுப்பேற்க வேண்டும். உங்களுக்கு தேவையான நீங்களே இந்த இது சம்பந்தமான வியாபார நடவடிக்கைகளை தளர்த்தி கொள்ளுங்கள் என்கின்ற அடிப்படையில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பேசியிருந்தார். அண்மை காலமாகவே டொனால்ட் ட்ரம்புக்கு ஆதரவு நிலைப்பாட்டை ஐரோப்பிய நாடுகள் கொடுக்க தவறிவிட்டன என்கின்ற விமர்சனம் தொடர்ந்து டொனால்ட் ட்ரம்பால் வைக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றது. என்றால் முன்னைய காலகட்டங்களில் போர் ஆரம்பிக்கப்பட்ட பொழுது ஐரோப்பிய நாடுகள் மிகப்பெரிய அளவிலான ஆதரவை அமெரிக்காவுக்கு காட்டியிருந்தன. குறிப்பாக பிரித்தானியா, பிரான்ஸ் போன்ற நாடுகள் கூட தங்களுடைய ஆதரவு நிலைப்பாட்டை வெளிப்படுத்துறதை காணக்கூடிய மாதிரியே இருந்தது. ஆனால் இந்த போரினுடைய நீட்சி மிகப்பெரிய அளவிலான பொருளாதார சிக்கல்களை ஐரோப்பிய நாடுகளுக்கு ஏற்படுத்தியிருந்தன. குறிப்பாக ரஷ்யா, சீனா போன்ற நாடுகள் இதிலிருந்து விலகி ஒரு வேடிக்கை பார்க்கின்ற நாடுகளாக மாற்றப்பட்ட காரணத்தினால போரினுடைய நீட்சி அதிகமாக இருந்ததால அடுத்த கட்டமான பாதிப்புகள் ஐரோப்பிய நாடுகள், மேலத்தேச நாடுகள், அது மட்டும் இல்லாமல் மூன்றாம் உலக வலிய நாடுகளுக்கு இருக்கிறத காணக்கூடிய மாதிரியே இருக்கிறது. ஆகவே இந்த நிலைப்பாட்டை வச்சு பார்க்கின்ற பொழுது ஐரோப்பிய நாடுகளுடைய ஆதரவின்மையை டொனால்ட் ட்ரம்பை மிக பெருமளவில் கோபப்படுத்தினதன் காரணமாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இந்த கோர்மூஸ் நீரிணை தொடர்பான இந்த முடிவினை எடுத்திருந்தார். அது மட்டும் இல்லாமல் இந்த போர் நிறைவுக்கு வரும் என்று டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கூறிய ஒரு சில மணி நேரத்திலேயே ஈரான் இஸ்ரேல் மீது தன்னுடைய அதிரடி தாக்குதல்களை மேற்கொண்டதை காணக்கூடிய மாதிரி இருக்கிறது. ஆகவே இந்த நிலைப்பாட்டை வச்சு பார்க்கின்ற பொழுது ஈரான் சம்பந்தப்பட்டு இந்த போர் நிலைமைகள் எப்படி இருக்கும் என்று பார்த்தால் ஈரான் இந்த போர் நிறுத்தத்துக்கு தயாராக இல்லை. ஆகவே ஈரான் ஏற்கனவே வைத்த அந்த நிபந்தனைகளின் அடிப்படையில், நாங்கள் ஒரு இறையாண்மை என்ற நாடின் அடிப்படையில் எங்களுடைய நாட்டில் எந்த ஒரு நாடும் செல்வாக்கு செலுத்த முடியாது, அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய பாதுகாப்பை ஏனைய நாடுகள் உறுதிப்படுத்த வேண்டும் என்கின்ற பல நிபந்தனைகளை வச்சிருந்தது. அந்த நிபந்தனைகள் எதையுமே அமெரிக்கா கரிசனை கொள்ளவில்லை. பின்னர் அமெரிக்கா முன்வைத்த 15 அம்ச கோரிக்கைகள் கூட ஈரானை முழுமையாக சரணடைத வைத்தல் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டில் தான் இருந்தது. ஆகவே ஒரு இறைமையுள்ள நாட்டை முழுமையாக சரணடைய வைத்தல் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை ஈரான் முற்றாக நிராகரித்திருந்தது. ஆகவே ஈரான் இந்த போர் நிறுத்தத்துக்கு சம்மதிக்குமா? இந்த ஒரு இப்ப போர் இருக்கிற சூழ்நிலையில் இப்ப அமெரிக்கா விடுத்த நிபந்தனைகளின் அடிப்படையில் இந்த போர் நிறுத்தத்துக்கு சம்மதிக்குமாண்டா அது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது. ஈரானுடைய அதிபர் அண்மையில விடுத்த ஒரு கோரிக்கைகளின் அடிப்படையில் அல்லது அண்மையில அவருடைய உரை, அது மட்டும் இல்லாமல் அவருடைய கடிதத்தினுடைய விளக்கத்தின் அடிப்படையில்
இந்த போர் நிறுத்தம் என்பது சாத்தியமற்ற விடயம் என்கின்ற ஒரு அடிப்படையில் பேசியிருந்தார். அது மட்டுமில்லாமல் அமெரிக்கா தரைவழி தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு தயாராக இருக்கின்றது. தரைவழி தாக்குதல் என்ற பொழுது நேரடியாகவே ஈரானுக்குள்ள நுழைந்து தாக்குதலை மேற்கொள்வதற்கு தயாராக இருக்கின்றது என்கின்ற எச்சரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. இது தொடர்பாக உங்களுடைய கருத்து என்ன என்று கேட்ட இடத்துல அவர் நேரடியாகவே சொல்லியிருந்தார், உண்மையிலேயே இந்த விடயத்தை நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம். அமெரிக்கா தரைவழி தாக்குதலால் தங்களுடைய படைகளை அனுப்புறதோ அல்லது இஸ்ரேல் தங்களுடைய படைகளை அனுப்புறதுக்கோ நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம் என்ற ஒரு பதிலை சொல்லியிருந்தார். ஆகவே இதனுடைய அர்த்தம் என்னென்னு பார்த்தா நேரடியான தாக்குதலை நடக்கிறதுக்கு நாங்கள் தயாராகத்தான் இருக்கின்றோம் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை அவர் முன்வைச்சிருக்கிறார். ஆகவே இந்த விடயத்தை வைத்து பார்க்கின்ற பொழுது ஈரான் தன்னுடைய கட்டுப்பாடுகள் தன்னுடைய நகர்த்தல்கள் என்ற விடயத்தை இன்னுமே தன்னுடைய கட்டுக்குள்ள தான் வச்சிருக்கின்றது. ஆகவே ஈரானுடைய பலம் குறைந்து விட்டது என்று வருகின்ற செய்திகள் கூட ஈரானுடைய மனநிலையை மாற்றுவதாக இல்லை என்கின்ற விடயங்கள் வெளிவந்திருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் ஈரானில் இருக்கிற மக்கள் உட்கட்சி பூசல்கள் இருந்தாலும் கூட ஈரானில் உள்நாட்டு போர்கள் நடைபெற்று கொண்டிருந்தாலும் கூட பெருமளவான மக்கள் ஈரானுடைய நிலைப்பாட்டுக்கு ஆதரவை தெரிவிக்கிறத காணக்கூடிய மாதிரியே இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் ஈரான் தன்னகத்தை ஒரு நிலைப்பாட்டை வச்சிருக்கின்றது, நிழல் படைகள் மூலமாக உள்நாட்டு போரை கட்டுக்குள்ள கொண்டிருந்தல். அது மட்டும் இல்லாமல் உள்நாட்டு போரை அதிகரித்து ஈரானை பலவீனப்படுத்தும் நோக்கோடு செயல்படுகின்ற மக்கள் அனைவருமே நாட்டின் துரோகிகள் என்ற அடிப்படையில் அவர்களுக்கு உடனடி தண்டனைகளும் விதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே உள்நாட்டு போரை ஒரு கட்டுக்கோப்புக்குள்ள ஈரான் தொடர்ந்து வைத்திருக்கின்றது. அது ஈரானுக்கு ஆதரவான மக்களின் நிலைப்பாட்டை அதிகரித்திருக்கின்றதான் சொல்லணும். அதே நிலைப்பாடு அமெரிக்காவில் இருக்கான்னு கேட்டால் அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. ஏனென்றால் எதிர்க்கட்சி ஜனநாயக கட்சி உடனடியாக தன்னுடைய எதிர் நகர்த்தல்களை டொனால்ட் ட்ரம்புக்கு எதிராக தெரிவித்திருக்கின்றது. ஒரு இறைமை உள்ள நாட்டை நீங்கள் இப்படி ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே நாங்கள் ஒன்றுமில்லாமல் ஆக்குவோம் என்று சொன்னது உண்மையிலேயே ஒரு மனிதாபிமானமற்ற நடவடிக்கை. அது மட்டும் இல்லாமல் ஒரு நாட்டின் இறைமைக்கு எதிரான நடவடிக்கை கண்டு ஈரானுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கின்றார்கள். இதுவரைக்குமே அமெரிக்காவினுடைய எதிர்க்கட்சியோ அல்லது அமெரிக்காவினுடைய மக்களோ அமெரிக்கா செய்கின்ற இந்த போர் தேவையற்றது, அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய வரிப்பணத்தில் தேவையற்ற தளபாடங்களை வாங்குதல் மற்றும் தேவையற்ற இராணுவ பொருட்களை வாங்கி அதை தேவையில்லாமல் வீணாக்கி கொண்டிருக்கின்றார்கள், மக்களுடைய வரிப்பணம் வீணாகி கொண்டிருக்கின்றது என்று அமெரிக்காவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை முன்வைத்திருக்கின்றார்கள். அது குறிப்பாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு அவருடைய சில செயல் திட்டங்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை முன்வைத்தார்களே தவிர ஈரானுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை அவர்கள் சொன்னதில்லை. ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கூறிய கருத்துக்கு எதிர்கருத்தை ஜனநாயக கட்சி வச்சதன் மூலமாக ஈரானுக்கு ஓரளவு ஆதரவு நிலைப்பாட்டையும் அவர்கள் இப்போ காணக்கூடிய மாதிரியே இருக்கின்றது. ஆகவே மிகப்பெரிய அளவிலான ஒரு சிக்கலுக்கு அமெரிக்காவினுடைய உள்நாட்டு பொறிமுறை மாறி இருக்கின்றது. டொனால்ட் ட்ரம்புக்கு எதிராக அனைவரும் திரும்பி இருக்கின்றார்கள். அடுத்த தேர்தலில் டொனால்ட் ட்ரம்புக்கான ஆதரவுகள் மிக பெருமளவில் குறைந்திருக்கின்றன. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அது மட்டும் இல்லாமல் டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய பொருளாதார தடைகள் தான் இருக்கின்ற பொழுது விதித்த பொருளாதார தடைகள் எல்லாத்தையும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தளர்த்தி கொண்டு வாரதையும் காணக்கூடிய மாதிரி இருக்கின்றது. அதன் ஒரு பகுதியாக வெனிசுலாவில் இப்போ மிகப்பெரிய அளவிலான பொருளாதார தடைகள் தளர்த்தப்பட்டு விட்டன என்று அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், முன்னைய காலகட்டத்தில் வெனிசுலாவினுடைய தலைவராக இருந்தவர் கைது செய்யப்படுகின்றார். அதற்கு பிறகு புதிய தலைவர் நியமிக்கப்படுகின்றார். அந்த புதிய தலைவர் நியமிக்கப்பட்ட பிறகு மிக பெரிய அளவிலான ஒரு மாற்றம் ஒன்று ஏற்படுகின்றது. அந்த புதிய தலைவர் அமெரிக்காவோட சரியான ஒரு உறவு நிலையில் இருந்ததன் காரணத்தினால அதனுடைய பொருளாதார தடைகள் நீக்கப்படுகின்றது என்கின்ற விடயத்தை அமெரிக்காவே தெரிவிச்சிருக்கிறது. ஆகவே ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக தங்களுடைய பொருளாதார தளர்த்தல்களை அவர்கள் கொண்டு வரார்கள். இதற்கு காரணம் உள்நாட்டில் அமெரிக்காவுக்கு ஏற்பட்ட அல்லது டொனால்ட் ட்ரம்புக்கு ஏற்பட்ட ஆதரவின்மை. அதே போலதான் ஐரோப்பிய நாடுகளும் மிக பெரிய அளவிலான ஒரு ஆதரவு நிலைப்பாட்டை அமெரிக்காவுக்கு தெரிவிக்கல. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்க ஊடகங்கள் அண்மையில் இந்த அரேபிய நாடுகள் தங்களுக்கு ஆதரவு தெரிவிக்க போகின்றார்கள், நேரடியாகவே தாங்கள் போரில் குதிக்க போகின்றார்கள் என்கின்ற விடயத்தை தெரிவிச்சிருந்தார்கள்.
ஆனால் ஒரு குறிப்பிட்ட அமெரிக்க வெளியுறவு அதிகாரி இந்த விடயத்தை முற்றாக நிராகரித்திருக்கின்றார். எங்களுடைய இந்த மத்திய கிழக்கு நாடுகள் சம்பந்தமான விடயத்தில் நாங்கள் எந்த ஒரு அறிவுறுத்தல்களையும் மேற்கொள்ளவில்லை, அரேபிய நாடுகள் இப்படி ஒரு அறிவித்தலை மேற்கொள்ளவே இல்லை, வெளியிடவே இல்லை என்கிற விடயத்தை நேரடியாகவே தெரிவித்திருந்தார். ஆகவே ஊடகங்களை வச்சு தங்களுக்குரிய ஆதரவு நிலைப்பாட்டை திரட்டுகின்ற ஒரு பாணியைத்தான் அமெரிக்கா தொடர்ந்து கையாண்டு கொண்டு வருகின்றது. ஊடகங்களை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கிறதன் மூலமாக இந்த நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வரதை காணக்கூடிய மாதிரியே இருக்கின்றது. அந்த வகையில் தான் இப்படி ஒரு நிலைப்பாடு ஒன்று மேற்கொள்ளப்பட்டுகிறது. அது மட்டும் இல்லாமல் ஆஸ்திரேலிய பிரதமர், யூகேனுடைய பிரதமர் போன்றவர்கள் தங்களுடைய நாடு பொருளாதார ரீதியில் அதல பாதாளத்துக்குள்ள தள்ளப்பட்டு விட்டது, ஆகவே நாங்கள் எங்களுடைய எரிபொருள் போன்ற விடயங்களில் கொஞ்சம் சிக்கனமாக இருக்கணும், இயன்றளவு எரிபொருள் சிக்கனத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்தணும், எங்களுடைய சேமிப்பும் குறைவடைந்து கொண்டு வருகின்றது என்கின்ற பொருள்பட பொதுவெளியில் தெரிவித்துக் கொண்டே இருக்கின்றார். ஆகவே ஐரோப்பிய நாடுகள் இந்த போர் நிலைமைகளை முற்றாக விரும்பவில்லை என்று முதல்லேருந்தே தெரியும். இப்போ தொடர்ந்தும் அவர்களுடைய பொருளாதார வீழ்ச்சி அமெரிக்காவுக்கு எதிரான நிலைப்பாடாக மாறுவதற்கு கூட சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. ஆகவே அமெரிக்காவினுடைய சில பொருளாதார தளர்த்தல்களில் இருந்து அமெரிக்கா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த போரில் இருந்து விலகுற ஒரு மனப்பான்மையை தான் எடுத்திருக்கின்றது. ஆனால் ஈரானுடைய அடுத்த கட்ட நகர்வுகள், தொடர் தாக்குதல்கள் அமெரிக்காவை இந்த போரில் இருந்து விலகாமல் இன்னும் வச்சிருக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டில் தான் வைத்திருக்கின்றது. ஆனால் டொனால்ட் ட்ரம்புக்கு எதிரான அலைகள் இதை எந்த அளவுக்கு நீடிக்கும் என்கின்ற இன்னொரு கேள்வியும் எழுகின்றது. அது மட்டும் இல்லாமல் இவ்வளவு காலம் இந்த போர் நீடிக்கும் என்று டொனால்ட் ட்ரம்ப் எதிர்பார்க்க கூட இல்லை. ஆகவே இந்த நிலைப்பாட்டிலிருந்து நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஏதோ ஒரு வகையில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தன்னுடைய கௌரவம், அதிகாரம் என்கிற விடயத்திலிருந்து கீழே இறங்கி வராத வரைக்கும் இந்த போர் நீடிக்கும் என்பதுதான் உண்மை.